the physical look. அவன கடவுள் நம்ம மாதிரி தான் மூக்கு மொழியுமா இருப்பாரு அது சொல்லுவார். ஆனா இஸ் கேரக்டர். அப்ப தேவனை எதற்கு நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஏன் நம்ம மக்களுக்கு சத்தியத்தை சொல்கிறோம்னா, அவங்க அந்த இருள்ல இருந்து விடுவிக்கப்பட்டு அவங்க வீட்டுக்கு வெளிச்சம் வரும், பாவ மன்னிப்பு வரும், ரட்சிப்பு வரும். அவர்கள் இழந்து போன அந்த தேவ சாயலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொண்டு போய் அவங்க அந்த தேவனுடைய கேரக்டர் மூலியமா அவர்கள் பிள்ளைகளை மாறி பரலோகத்துக்கு உரியவர்களால் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு நீங்களும் நானும் பாடுபடும். அதனாலதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நானும் என் வீட்டாரும், ஏன்னா வர காலம் கொடிய காலமா இருப்பதனால நாம் பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டும். ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகளை சீர்படுத்தணும். இந்த தலைமுறை நம்ம சீர்படுத்தாட்டினா அடுத்த உங்க பேர பிள்ளைகளோட தலைமுறையை நீங்க சீர்படுத்த முடியாது. இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? அப்ப ஏன் கேட்டா, உங்க கேரக்டர் மாறலன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் உங்க பிள்ளைகளோட கேரக்டர் மாறும். So, எதை நம்ம வைக்க போறோம்? Because nothing is permanent. So, அதனாலதான் திருவிழா ஆராதனை, தேவனுடைய காரியங்கள் எவ்வளவு முக்கியம் என்று நம் பிள்ளைகள் பிரகாரம் வளர்த்தோம்னா, அது ஒரு நாளைக்கு இந்த சபையில நிலைச்சு நிற்கும். நிலைச்சு நிற்கும் போது ஒரு தலைமுறை நிலைச்சு நிற்கும். நம்ம கட்டுகிற ஊழியம் இன்னையோட முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக இல்ல, தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். அப்படின்னா உன் பிள்ளைங்க, உன் பேர பிள்ளைங்க, உன் கொள்ளு பேரனுங்க எல்லாமே இந்த சபையில தான் அவர்கள் வளருவார்கள், திருவிருந்து எடுப்பார்கள், ஒரு குடும்பமாய் இருப்பார்கள், தலைமுறை தலைமுறையும் நிலைத்து நிற்பார்கள். அந்த நம்பிக்கை உனக்கு